எதிர்நீச்சல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குணசேகரனோட சொத்துக்கு ஆசைப்பட்டு குணசேகரன் குடும்பத்துல பூந்த அறிவுக்கரசி தர்சனோட தான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த சொத்தெல்லாம் நாமளே ஆட்டைய போடலாம்னு நினைச்ச அறிவுக்கரசி இன்னைக்கு வீடியோ கேமரா கெவின் மூலமா இவங்களோட ஆட்டம் அடங்குது. கெவினை கொலை பண்ணின காரணத்துக்காக போலீஸ் அறிவுக்கரசியை வந்ததும் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அறிவுக்கரசியோட ஆட்டமும் அடங்கி அப்படியே ஒடுங்கி போய் ஏமாந்து தோத்து போய் நிக்கிறாங்க. என்ன நடந்ததுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மாச்சி நேரம் ஆயிட்டே இருக்கு, தர்சன் இன்னும் இப்படியே கொண்டுட்டு இருக்கானே, போய் ரெடி ஆக சொல்லுங்கிறாங்க அறிவுக்கரசி. அவர் ரெடி ஆகுவான், போ முதல்ல உன் வேலையை பாரு, போய் முதல்ல அன்புக்கரசி ரெடி ஆயிட்டாலான்னு பாருன்னு சொல்லி கதிர் அனுப்பி வைக்கிறாங்க. இதை பாருடா மாப்பிள்ள, என்னதான் நீ குணுக்கு போட்டுக்கிட்டு படுத்திருந்தாலும் அப்பவும் ஏன் தங்கச்சியை தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். இதுல நீ தப்பிக்க வாய்ப்பே கிடையாதுடா மாப்பிள்ள, தப்பிச்சிடலான்னு மட்டும் கனவு கண்டாதா, சரியா? போய் ரெடி ஆயிவாவோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அறிவுக்கரசி. இந்த பக்கம் விசாலாச்சு, போடி, நான் பேசிட்டு இருக்கிறனால யானை படுத்தா குதிரைக்கு யானை மட்டமா தெரியுமா, அந்த கதையை அவளை என் குடும்பத்துக்கு நீ புத்திமதி சொல்ல வந்துட்ட, போய் உன் வேலையை பாரு, நான் சொல்லிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்சன் கிட்ட புத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க விசாலாச்சி. இங்க பாருப்பா, நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்லாத, இந்த கல்யாணத்தில் உனக்கு நிறைய நல்லது நடக்க போகுது, போய் ரெடி ஆகிவான்னு சொல்கிறாங்க. அவகிட்ட என்ன கெஞ்சி கேட்டுட்டு இருக்க, விடமா சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் தர்சனை இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இழுத்துக்கிட்டு போய் ரூம்குள்ளே தள்ளுறாங்க. இதை பாருடா, இன்னும் 10 நிமிஷத்தில் நீ சர்ட்டுக்கிட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு வெளியில் வந்தாகணும், அப்படி ஒரு வேளை நீ வரல இப்படியே இழுத்துக்கிட்டு போய் மணமடையில் உட்கார வச்சிருவேன் ஜாக்கிரதைன்னு சொல்லி கதிர் மிரட்டுறாங்க. கதிர் ஞானம் 2 பேரும் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் தர்சனை ரூம்குள்ளே தள்ளுறாங்க. சீக்கிரமாக சர்ட்டுக்கிட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆகி வா, மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்ட தர்சன் என்ன செய்யறதுனே தெரியாமல் போய் ரூமில் உட்காந்துருக்காரு. கதவை தாழ் வச்சதும் உடனே அம்மாவோட ஞாபகம் வருது, பார்கவியோட ஞாபகம் வருது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. பார்கவி எவ்வளவோ என் மேலே ஆசையும் பாசமும் காட்டினா, அப்போவெல்லாம் நான் அவளை உதாசீனப்படுத்திட்டேன். இப்போ மட்டும் நான் அவளை நினச்சி பார்த்தாலும் கிடைக்காத தூரத்தில் இருக்காளே, இப்போ நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த தர்ஷன் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. அங்கே நந்தினி ரேணுகா 2 பேரும் காவலாக காத்துட்டு நிற்கிறாங்க. பார்கவியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறக்காக சித்தியெல்லாம் நமக்காக கஷ்டப்படுறாங்கங்கிறது தர்ஷனுக்கும் தெரியுது. ஜன்னல் வழியாக பார்த்துட்டு அவங்க 2 பேரும் நிற்கிறதையும் பார்க்குறாங்க. இதுக்கப்புறமும் நம்மளால பார்கவி கழுத்தில் தாலி கட்ட முடியாது, பார்கவியோட சேர்ந்து வாழ்கிற வாய்ப்பும் இல்லை. இனிமேல் இந்த அன்புக்கரசியோட தான் வாழணும். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. பாவம் என்னால் பாதிக்கப்பட்டிருக்கா பார்கவி. இதுக்கப்புறமும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. எனக்குன்னு இனிமேல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் வரப்போகிறதும் இல்லை. இவங்கள மீறி நம்ம தப்பிக்கவும் முடியாதுன்னு நினச்சிட்டு தர்சன் யோசிக்கிறாரு. போய் ஒரு பெட்டி எடுக்கிறாங்க. ஈஸ்வரியோட புடவை எடுத்து வச்சு அதில் முகத்தை பதிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க தர்சன். அடுத்த முடிவு அதை தூக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து ஃபேனில் மாட்டி விட்டுட்டு, சரி சித்திக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி நந்தினிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நந்தினி ரேணுகா 2 பேரும் வெளியில் உட்காந்துக்கிட்டு தர்சன் தாண்டி ஃபோன் பண்ணுறான். எதுக்கு பண்ணுறான்னு தெரியலையே, முகூர்த்தம் வேற நெருங்கிருச்சு, அதை பற்றி தான் பேசியிருக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ஃபோன் எடுத்து, டேய் தர்ஷா என்னடா அப்படின்னு கேட்கவும், சித்தி இனிமேல் நான் உயிரோடு இருக்க விரும்பலை சித்தி, இதோடு என் கதையை முடிச்சுக்கிறேன், எனக்காக நீங்கள் யாரும் கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் இனிமேல் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருங்க சித்திங்கிறாங்க. டேய் தர்ஷா அவசரப்படாதடா, ஜனனி சித்தி இப்போ வந்துடுவா, பார்கவியோடு வந்துட்டு இருக்கிறதா ஃபோன் பண்ணியிருக்காடா, நீ ஒன்றும் அவசரப்பட்டுறாதடா, நீ கவலை இல்லாமல் இருடா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்கவியை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, நம்ம நினச்சதாண்டா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை சித்தி இதுக்கப்புறமும் நான் தப்பிக்க முடியாது, இதுக்கப்புறமும் என்னால் பார்கவியோட வாழணுங்கிற ஆசையும் எனக்கு இல்லாமல் போச்சு, என்னோட வாழ்க்கை அவ்வளவுதான் சித்தி, நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நந்தினியும் ரேணுகாவும் பதறி போயிடுறாங்க. டே தர்ஷா நீ என்னடா சொல்கிற, முடிச்சுக்கிறேன்னு சொன்னா அப்போ என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்கவும், நான் சாக போகிறேன் சித்திங்கிறாங்க. டேய் நீ அப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துடாதடா, நாங்கள் இருக்கோம்டா, கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் லைன் கட் பண்ணனதும் நந்தினியும் ரேணுகாவும் மண்டபத்துக்குள்ளே அவசரமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க. தர்சன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே போய் அந்த புடவையை தூக்கு போட்டு அந்த சேரில் ஏறிடுறாங்க, கழுத்துலேயும் மாட்டிடுறாங்க. இந்த பக்கம் நந்தினி ரேணுகா அவதி அப்படியே ஓடி உள்ளே வந்துட்டு இருக்கும்போது ஞானம் பார்த்துறாங்க. நில்லு உங்கள் 2 பேர்த்தையும் வெளியே தானே நிற்க வச்சேன், நீங்கள் 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கிற பம்மாத்துக்கு இப்போ மறுபடியும் மாப்பிள்ளையை தேடிட்டு போகிறீங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. ஊர்கிட்ட மனுஷா, இப்போ தர்சன் சாக போகிறான்டா, இப்போ தான்டா ஃபோன் பண்ணனா, நாங்கள் போய் காப்பாற்றணுங்கிறாங்க, நீங்கள் காப்பாற்றி கிழிச்சதெல்லாம் போதும், ஒழுங்கு மரியாதையும் அந்த பக்கம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி தர்றாங்க. டேய் நாங்கள் போடினாலும் பரவாயில்ல, நீங்களாவது போய் காப்பாற்றுங்க, தர்சனோட உயிரை காப்பாற்றுங்க, அவனுக்கு விருப்பமில்லாத பண்ணி வைக்கிற கல்யாணத்தினால அவன் எடுத்திருக்கிற முடிவை போய் பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கதிர் ஞானம் ரேணுகா காரியாளன் எல்லாருமே ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே தர்சன் ரூம் தாழ் வச்சிருக்கு. இதை பார்த்ததும் கதிர் ஒரு உதவ கொடுக்குறாங்க. கதவை திறக்குது. கதவை திறந்ததும் தர்சன் தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறதா பார்த்ததும் கதிர் ஆவி பறந்து ஓடி போய் தூக்கி பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கீழே விழுந்ததும் அடிக்கிறாரு, உதைக்கிறாரு. என்னடா நினச்சிட்டு இருக்கேன், எங்களையெல்லாம் ஏமாத்திட்டு நீ செத்துருவியா, விட மாட்டேன்டா, ஒழுங்கு மரியாதையாக வந்து அந்த புள்ள கழுத்தில் தாலியை கட்டி, ஏன்டா நீ சொல்லித்தாண்டா அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணணும், இப்போ எங்கள் எல்லாத்தையும் மூக்கறுத்து விட்டுட்டு நீ
சாக போறியா? சாகறக்கு மட்டும் விட மாட்டோமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் ஒரு பக்கம், கதிர் ஒரு பக்கம் அடி இடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ! புள்ளைய அடிக்காதீங்கன்னு நந்தினியும் ரேணுகாவும் குறுக்க விழறாங்க. விழுந்து என்ன பிரயோஜனம்? ஞானம் அழுகுற மாரி அழுகுறாங்க. அண்ணன் பெத்த மவனே, இந்த கல்யாணத்த பண்ணிக்கிறக்கு இப்படியாடா சாகப் போவ? டேய் கல்யாணத்த பண்ணிக்கிட்டு ஜாம் ஜாம்னு இருக்கிறத விட்டுட்டு ஏன்டா இப்படி ஒரு முடிவு எடுத்த? நாங்கெல்லாம் இருந்தும் நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம். வேண்டாம்டா தர்ஷா, தப்பான முடிவுக்கெல்லாம் போகாதடா. வாடா வந்து தாலிய கட்டி வான்னு நானும் கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் கதிர், இவங்கிட்ட என்ன கெஞ்சிக்கிட்டு இருக்க? அடிச்சு உதச்சி இழுத்துக்கிட்டு வான்னு சொல்றாங்க. கதிர், டேய் நீ கொஞ்சம் பேசாம அமைதியா இரு, போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஞானம், ஆமா இவங்கிட்ட கெஞ்சி பூ போட்டு கூப்பிட்டுட்டு இரு, அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ கதிர் சொன்னதை கேட்டதும் ஞானம் பலார்னு, டேய் இப்படியெல்லாம் நான் கெஞ்சுவேன் நினைச்சியா? இந்த கல்யாணத்தை நீ செய்யலேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? அண்ணனோட மனசை நோகடிச்சிட்டு நீ எங்கேயும் போய் தப்பிக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா சரட்டை மாட்டிக்கிட்டு எழுந்திருச்சு போ அப்படின்னு சொல்லி சரட்டை இழுத்து போடுறாங்க. ரேணுகா வந்து குறுக்க விழுந்து பார்க்குறாங்க. அவங்களையும் ஒரே தள்ளிட்டு பேசாமல் இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு தர்சன் சரட்டை போட்டு இழுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. டேய் போடா மாப்பிள்ள, மணமேடையிலேயே வச்சு சரட்டை போட்டுக்கலாம், நான் வேணாலும் உனக்கு பின்னாடியே கொண்டு வந்து தர்றேன்னு சொல்லி கரிகாலன் அந்த சரட்டோடு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம், என்னக்கா இது சாவரம்னு சொன்னாலும் விடமாட்டானுங்க போல இருக்கே, இப்படி சாகிற நிலைமைக்கு போன பையனை இப்படி வலுக்கட்டாயமாக கல்யாணத்தை பண்ண பார்க்குறாங்களே, இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு ரேணுகாவும் நந்தினியும் திரும்பவும் ஜனனிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜனனி ஃபோனை எடுத்ததும், அக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா, நாங்கள் பாதி தடம் வந்துட்டோம், இப்போ மண்டபத்துக்கு பக்கமாக தான் வந்து நிற்கிறோம்க்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்குன்னு கார் வரும், காரில் நாங்கள் வந்துடுறோம், அது வரைக்கும் எப்படியும் காப்பாற்றுங்கங்கிறாங்க. சரி நந்தினி, நீங்கள் உறுதியாக வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். சரி முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் இங்கே சமாளித்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தர்சனை இழுத்துக்கிட்டு வந்து குணசேகருக்கு முன்னாடி உட்கார வச்சுருக்காங்க. இந்த பக்கம் விசாலாச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. டேய் தர்ஷா, என்னடா காரியம் பண்ண பார்த்த? உங்கள் ஆத்தாக்காரி அங்கே சாவமோ பழப்பமானு அங்கே கிடக்குறா, நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுற? உங்கள் அப்பா இடிஞ்சு போய் கொண்டிருக்கான், இந்த கல்யாணத்தை நடத்துறக்குள்ள அவன் படுற பாடு இருக்கே, ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு கொண்டிருக்காண்டா, எப்படிப்பா எங்களையெல்லாம் விட்டு போறக்கு உனக்கு இப்படி மனசு வந்ததுன்னு விசாலாச்சி கேட்டுட்டு இருக்கும்போது, நல்லா கேளுங்க, ஆனால் இந்த கல்யாணத்தில் தான் அவன் விருப்பமே இல்லைன்னு சொல்கிறான்ல, சாகிற நிலைமைக்கு போனதுக்கப்புறம் கூட விடவே மாட்டிங்களா? இவனை விட்டுருங்க, இவனுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், விருப்பம் இல்லைன்னா சொன்னால் கேளுங்க அப்படின்னு நந்தினி ரேணுகா 2 பேரும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அறிவுக்கரசி சொல்கிறாங்க, இதை பாருங்கடி, நீங்கள் சொன்னாலும் என்ன செஞ்சாலும் செஞ்ச கல்யாணம் நடத்தியே காட்டுவாங்கிறாங்க. ஏண்டி அவன் சாவர நிலைமைக்கு போயிட்டானே, இதுக்கப்புறமா இன்னும் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்ப அப்படின்னு கேட்கவும், ஆமாண்டி செத்து பொணமா கிடந்தாலும் அதை ஐஸ் பெட்டியில் வச்சுக்கிட்டு ஏன் தங்கச்சி அவன் கூட குடும்பம் பண்ணுவாண்டி, உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு வெளியில் கிளம்புங்க, இவன் செத்தாலும் என் வீட்டு மாப்பிள்ளையாக தான் சாகணுமே தவிர சாதாரணமாக விடமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அறிவுக்கரசி. ஏண்டி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறியே, நீ என்ன பொணந்தின்ன பேயா? இப்படி ஒரு நிலைமைக்கு போன பையனை கூட பரிதாபமே பார்க்காம விட்டு வைக்காம கல்யாணத்தை பண்ணி ஆகணும்னு இவ்வளவு வலுக்கட்டாயமாக சொல்லிட்டு இருக்கீங்களே, ஏமாமா உங்கள் பையன் தானே இப்படி ஒரு நிலைமைக்கு போயிட்டானேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? பையன் மேலே இருக்கிற பாசம் இவ்வளவுதானான்னு கேட்கும்போது, ஆமாண்டி அவ்வளவுதான் பாசம், மாமா எதுவும் சொல்ல மாட்டார், ஏன்னு கேட்டால் என் பக்கம் நியாயம் இருக்குது, அதனால அவர்னால எதுவும் பேச முடியாது, அதனால தான் நான் பேசுகிறத அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. இங்கே பாருங்கடி, நீங்கள் என்ன ஆட்டம் ஆடினாலும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது, உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்கடி. இதை பார் கதிர் மாமா, நீ முதல்ல தர்சனை மனமாடிக்கு இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அறிவுக்கரசி. கதிர் இங்கே விடுவேனான்னு தர்ஷனுக்கு சட்டை போட்டு கையோடு இழுக்கிறாங்க. தர்ஷன் வேண்டா வெறுப்பாக உட்காந்துருக்காரு. பார்த்தீங்களா சித்தி, சாக போகலான்னு நினச்சேன், அது கூட முடியாமல் போச்சு, என்னோட வாழ்க்கையில் சாகறக்கு கூட எனக்கு உரிமை இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. இதை கேட்ட நான் ரேணுகா சொல்கிறாங்க, இதை பாருடா தர்ஷா, சாகணும் எதுக்குடா சாகணும், இவங்களுக்காக போய் நீ சாக போறியா? டேய் நாங்கள் சொன்ன மாதிரி உனக்கு பார்கவியோட தாண்டா கல்யாணம் நடக்கும், நீ பார்கவியோட தாண்டா சந்தோஷமாக வாழ போகிற, இப்போ வேணா இவளுக்கு இழுத்துக்கிட்டு போய் அந்த புள்ள கழுத்தில் தாலியை கட்ட வைக்கலாம், ஆனால் நீ மனசார கட்ட மாட்டியல, அந்த தாலி தானே வெறும் தாலி, அதை கழுத்தில் கட்டிட்டு போயேன், அதுக்கப்புறம் நீ வாழ போகிற வாழ்க்கை பார்கவியோடன்னு நினச்சிக்கோ, இவனுங்கனாலையும் என்ன பண்ணிட முடியும், இப்போ வேணா கூடி உட்காந்து உங்ககிட்டயே இருக்கலாம், இதே மாதிரி எத்தனை நாளைக்கு உன் பக்கம் இருந்துருவாங்க, போடா போய் தாலியை கட்டு, அப்புறம் டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு பார்கவியோட சேர்ந்து வாழ்ந்துக்கலாம். இந்த பொணந்தனி கழுகு மாதிரி சுற்றிட்டு இருக்காளே இந்த அறிவுக்கரசி, இவ இந்த சொத்து காசப்பட்டு தானே உன்னை இந்தமா வளவழைச்சிக்கிட்டு இருக்கா, இதுக்கு தானே இந்த ஆளுகளும் மகிடிக்கு வளைஞ்ச பாம்பு மாதிரி இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு கிடக்குறாங்க, எதிர்பேச்சு பேச மாட்டேங்கிறாங்க பாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னோட தலையெழுத்தே மாறும்டா, தைரியமா போங்கிறாங்க ரேணுகாவும் நந்தினியும்.